சஹாபாக்கள் மீலாது விழா கொண்டாடினார்கள் என்ற கருத்துப்பட சுனனுன் நசாஇ நபிமொழி தொகுப்பிலிருந்து ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டுகிறார்களே, இதன் உண்மை தன்மை என்ன என்று கேட்கிறார்கள். இப்பொழுது நாம் பயணித்து கொண்டிருக்கிற மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். ரபியுல் அவ்வல் மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில்தான் பிறந்தார்கள் என்று வரலாற்று நூல்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த மாதத்தில் பிறந்தார்கள் என்ற காரணத்தை முன்னிட்டு அறியாத முஸ்லிம்களால், கல்வியை ஒழுங்காக கற்றுக்கொள்ளாத முஸ்லிம்களால், குர்ஆன் ஹதீஸை சரியான அடிப்படையில் புரிந்து கொள்ளாத இஸ்லாமியர்களால், ஆலிம்களால், அஜரத்துமார்களால் ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்தது முதல் பிறை 12 வரைக்கும் மீலாது விழா என்ற பெயரால் பள்ளிவாசலில் வைத்து சில மனித கரங்களால் எழுதப்பட்ட வாசகத்தை வைத்து பள்ளிவாசல்களில் அதை படித்து கொண்டிருப்பார்கள். இதை ஆதரிக்கும் முகமாக மீலாது விழா என்பது இஸ்லாத்தில் உள்ளதுதான். நபிகள் நாயகத்தின் தோழர்களை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் மீலாது விழா கொண்டாட சொன்னார்கள். அதற்கு ஆதாரம் இருக்கிறது என்று ஒரு செய்தி ஒன்றை காட்டுகிறார்கள். இந்த செய்தியை காட்டுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், நபிகளாரின் முன்னிலையில் சஹாபாக்கள் மீலாது விழா கொண்டாடினார்கள் என்று நிரூபித்துவிட்டால், நாம் ஓதுகிற, நாம் படிக்கிற, ரபியுல் அவ்வல் மாதம் நாம் கொண்டாடுகிற, மேடை அமைத்து பலதரப்பட்ட வகைகளில் அந்த அரபு வாசகங்களை படிக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் சரியாகிவிடும் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் சஹாபாக்களை கொண்டு வந்து ஒப்பிடுகிறார்கள். உண்மையில் சஹாபாக்கள் மீலாது விழா கொண்டாடினார்களா? நபிகளார் முன்னிலையில் மீலாது என்ற பெயரால் இவர்கள் எழுதி வைத்திருப்பதை போன்று மனித கருத்துக்களால் அப்பட்டமாக இறைவனுக்கு இணை கற்பிக்கிற வாசகங்கள் அடங்கிய சில வார்த்தைகளை கொண்டு நபிகளாரை புகழ்ந்தார்களா? அதை நபிகள் நாயகம் அவர்கள் அதை ஆமோதித்தார்களா? அதற்கு அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அனுமதி அளித்தார்களா என்கிற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அவர்கள் எடுத்து காட்டுகிற சுனன் நசாஇ உடைய செய்தியை பார்க்கலாம். மெய்ஞான மாத இதழ் என்ற இதழில் சஹாபாக்கள் மீலாது விழா கொண்டாடினார்கள். நபிகளாரின் தோழர்கள், நபி தோழர்கள் சஹாபாக்கள் கொண்டாடிய மீலாது விழா என்ற தலைப்பின் கீழாக சுனனுன் நசாயியுடைய செய்தியை குறிப்பிடுகிறார்கள். அந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். சுனன் நசாயில 5441வது செய்தி. முஆவியா இப்னு அபு சுஃபியான் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நபி தோழர்கள் ஒன்று குழுமி இருக்கிற அந்த சபைக்கு வந்தார்களாம். எதற்காக இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்ப நபி தோழர்கள் பதில் சொன்னார்களாம், அல்லாஹ் எங்களை அவனுடைய தீனின் மீது நேர்வழி செலுத்தியதற்காகவும், உங்களை எங்களுக்கு அருட்கொடையாக வழங்கியதற்காகவும், அல்லாஹுவை புகழ்ந்தும் பிரார்த்தித்தவர்களாகவும் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப கேட்டார்களாம், அல்லாஹுவின் மீது சத்தியமாக அப்படித்தானா? நீங்கள் குழுமி இருக்கிறதுக்கு வேற எதுவும் காரணம் இல்லையா? அல்லாஹுவை புகழ்வதற்காகத்தான் இங்கே கூடியிருக்கிறீர்களா? அப்போ சஹாபாக்கள் சொன்னார்களாம், அல்லாஹுவின் மீது சத்தியமாக அதற்காகவே நாங்கள் குழுமி இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்போ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹுவின் தூதர் அவர்கள் பதிலளித்தார்களாம், என் அருமை தோழர்களே, நான் உங்களை இழிவுபடுத்துவதற்காக அல்லாஹ்மேல சத்தியமா நீங்கள் சொல்லுங்கன்னு நான் கேட்கல. மாறாக நீங்கள் கூடியிருக்கிற இந்த கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் மலக்குமார்களிடம் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்போது என்னிடம் வந்து
சொல்லிவிட்டு சென்றார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பதிலளித்தார்கள் என்ற இந்த செய்தியை பார்க்கிறோம். இது சுனன் நசாயிலே 5426வது செய்தியாக சவ்வார் இப்னு அப்துல்லா, மர்ஹூம் இப்னு அப்துல் அசீஸ், அபி நஆமா, அதே போன்று உஸ்மானு நஹ்தி, அபி சயீதுல் குத்ரி, முஆவியா வழியாக இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த செய்தியை எடுத்துக்காட்டி பார்த்தீர்களா, நபி தோழர்கள் பதிலளிக்கிற பதிலை பாருங்கள். அவர்கள் சொல்லுகிற பதில் என்னவென்று சொன்னால், ஒரு சபையில் கூடியிருக்கிறார்கள். ரசூல்லா வந்து கேட்குறாங்க, எதற்காக இங்கே கூடியிருக்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது 2 விஷயத்தை சொன்னாங்க. அதில் முதல் விஷயம், நபி தோழர்கள் சொன்ன பதில் என்னவென்றால், நாங்கள் ஏன் கூடியிருக்கிறோம் தெரியுமா? ஜலஸ்னா நதுல்லாஹ் வ நஹ்மதுஹு அலாமா ஹதானா லி தீனிஹி, அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய இந்த நேர்வழிக்காக அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும், ஒ மன்ன அலைனா பிக, உங்களை எங்களுக்கு வழங்கியதற்காகவும் நாங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களே அப்படித்தான் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த மெய்ஞான மாத இதழில் அந்த ஆசிரியர் ஒரு பெரிய சஹாபாக்கள் கொண்டாடிய மீலாது விழான்ற தலைப்பின் கீழாக மொழிபெயர்த்த செய்தி. அல்லாஹுவின் மீது சத்தியமாக நாங்கள் ஏன் இங்கே அமர்ந்திருக்கிறோம்னா, எங்களை அவனுடைய தீனின் மீது நேர்வழி செலுத்தியதற்காகவும், உங்களை எங்களுக்கு நிஅமத்தாக வழங்கியதற்காகவும், அல்லாஹ்வை புகழ்ந்து பிரார்த்தித்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஹதீஸினுடைய வாசகத்திலேயே தெளிவாக விளங்குகிற. இப்போ பாருங்க, மீலாது விழா சஹாபாக்கள் கொண்டாடினதுக்கு இது ஆதாரம் என்று சொல்பவர்கள் தயவு கூர்ந்து யோசித்து பார்க்கணும். நடுநிலையான கண்ணோட்டத்தோடு சிந்தித்து பாருங்கள். அந்த செய்தியில் அப்படி எதுவும் இருக்கிறதா? சஹாபாக்களுக்காக மீலாது கொண்டாடினார்கள் என்று எங்கே இருக்கிறது? அவர்கள் மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பிலேயே அவனுடைய தீனின் மீது நேர்வழி செலுத்தியதற்காகவும், உங்களை எங்களுக்கு அருட்கொடையாக வழங்கியதற்காகவும் அல்லாஹ்வை புகழ்ந்து பிரார்த்தித்து கொண்டிருக்கிறோம். இது அற்புதமான ஒரு செய்தி, அழகான செய்தி. அல்லாஹ்வை துதிப்பதற்கும், அல்லாஹ்வின் தூதரை நமக்கு அருட்கொடையாக வழங்கியதற்கும் அல்லாஹ்வை பிரார்த்திக்கிறோம், புகழ்கிறோம் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த செய்தியை தெளிவான தெளிந்த நீரோடை போன்ற இந்த செய்தியை சஹாபாக்கள் மீலாது விழா கொண்டாடினார்கள் என்பதற்கு ஆதாரமாக கொண்டு வந்து இட்டுக்கட்டி சேர்க்கிறார்கள். இதில் எங்கே இருக்கிறது? சஹாபாக்கள் மீலாது விழா கொண்டாடியதற்கான ஆதாரமாக இதில் எங்கே இருக்கிறது? சஹாபாக்கள் நபிகளாரை நீங்கள் எங்களுக்கு அருட்கொடையாக கிடைத்திருக்கிறீர்கள் என்பதற்காக அல்லாஹ்வை புகழ்கிறோம், பெருமைப்படுத்துகிறோம் என்கிறார்கள். ஆமாம், அல்லாஹ்வை பெருமைப்படுத்தத்தான் செய்யணும். ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் நமக்கு அருட்கொடையா வழங்கியதற்காக ஸலவாத் மூலமாக பெருமைப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்களின் வாழ்க்கை வழிமுறையை கடைபிடித்து வாழ்வதன் மூலமாக பெருமைப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சுன்னாவாக, வழிமுறையாக, வாழ்வியலாக எப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டினார்களோ அவைகளையெல்லாம் நாம் நம் வாழ்வியலில் கொண்டு வந்து பெருமைப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்வதற்கான புகழ் மாலைகளை எப்படியெல்லாம் கற்றுக் கொடுத்தார்களோ அவைகளையெல்லாம் நாம் கற்றுக்கொண்டு அதை நம் வாழ்க்கையில் செயல்படுத்துவதன் மூலமாக பெருமைப்படுத்த வேண்டும். இப்படியெல்லாம் பெருமைப்படுத்த தான் செய்யணும். இதில் சஹாபாக்கள் மீலாது விழா கொண்டாடியதற்கு எங்க ஆதாரம் இருக்கிறது? இந்த செய்தியே தெளிவா சொல்லு. உங்களை எங்களுக்கு அருட்கொடையா வழங்கியதற்காகவும், அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தை நேர்வழி எங்களுக்கு காட்டியதற்காகவும் அல்லாஹ்வை புகழ்கிறோம், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிறோம். இப்போ இந்த செய்திக்கும் மீலாது விழாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? சற்று யோசித்து பாருங்கள். இதே போன்ற செய்தி வேறொரு நபிமொழி தொகுப்பிலே பார்க்கலாம், இப்னு மாஜாவிலே பார்க்கலாம். ஸல்லைனா மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மக்ரிப, அல்லாஹ்வின் தூதர் அவர்களோடு நாங்கள் மக்ரிப் தொழுகையை தொழுதுவிட்டு ஃபரஜஅ மன் ரஜஅ வ அக்கப மன் அக்கப, அடுத்த வக்து தொழுகைக்காக நாங்கள் காத்து கொண்டிருந்தோம். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் வந்தார்கள். அபிஷிரு, நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். ஹாதா ரப்புக்கும் கது ஃபதஹ பாபம் மின் அபுவாபிஸ் ஸமா, இப்பொழுது அல்லாஹ் வானத்தின் வாசல்களை திறந்து வைத்திருக்கிறான். யுபாஹி பிக்குமுல் மலாயிகா, வானவர்களிடத்திலே அவனுக்காக
அவனை பற்றி பெருமை பேசி கொண்டிருக்கிற, புகழ் மாலைகளால் துதித்து கொண்டிருக்கிற உங்கள் குறித்து மாணவர்களிடத்தில் அல்லாஹ் பெருமை பேசுகிறான், பாராட்டுகிறான். யகூல், அல்லாஹ் சொல்லுவானாம், உந்துரு இலா அபதி, என் அடியார்களை நீங்கள் பாருங்கள், கது கதவு ஃபரீதத்தன் வகும் யம்தரிதூன உஹ்ரா, ஒரு வக்து தொழுகை முடிந்ததற்கு பிறகு மற்ற தொழுகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று வானவர்கள் பதிலளிப்பார்கள். அல்லாஹ் அது குறித்து பெருமை பேசுகிறான், அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான், வானத்தின் வாசல் கதவுகளை திறந்து வைக்கிறான் என்ற மற்றொரு செய்தியை பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ் குறித்து, அல்லாஹுவின் தூதர் குறித்து உள்ளது உள்ளபடி குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறபடி ஒரு சபையிலே புகழ்ந்து பேசினால், புகழ்ந்து பாராட்டினால் அதற்கு சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது. இஸ்லாம் குறித்து, குர்ஆன் குறித்து, நபிகளாரின் பொன்மொழிகள் குறித்து, அல்லாஹுவையும் அவன் தூதரையும் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு அவர்கள் சொன்ன வரம்புக்கு உட்பட்டு புகழ்வது குறித்து எத்தனையோ விதமான ஆதாரபூர்வமான ஆர்வமூட்டுகிற செய்திகள் இருக்கத்தான் செய்கிறது. இது எப்படி சஹாபாக்கள் மீலாது விழா கொண்டாடியதற்கு ஆதாரமாகும்? ஏன் இப்படி மக்களை ஏமாற்றுகிறீர்கள்? சஹாபாக்கள் மீலாது விழா கொண்டாடினார்கள், நபிகள் நாயகத்தின் முன்னிலையிலே புகழ்ந்தார்கள், அதனால் நாங்கள் புகழுகிறோம் என்று சொல்வதற்கு கடுகளவேனும் தகுதி இருக்கிறதா? சரி யோசித்து பாருங்கள். சஹாபாக்கள் உங்களை போன்று மனித கரங்கள் எழுதிய இட்டுக்கட்டிய இணை வைப்பு வரிகளை நபிகளாரை குறித்து புகழ்ந்தார்களா? அதற்காவது ஆதாரம் காட்டணுமா இல்லையா? இப்போ சுனனு நசாயில எடுத்துக்காட்டிய செய்தியில் 2 கருத்துக்கள் இருக்கிறது. நாங்கள் ஏன் குழுமி இருக்கிறோம் தெரியுமா? அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய நேர்வழிக்காகவும் உங்களை எங்களுக்கு வழங்கியதற்காகவும் அல்லாஹ்வை புகழ்கிறோம். நீங்க என்ன அல்லாஹ்வையா புகழ்றீங்க? மீலாது விழா என்ற பெயரில் நீங்கள் புகழ்வது அல்லாஹ்வையா? அல்லாஹ்வின் தூதரை புகழ்கிறீர்கள், அதுவும் அவங்க சொல்லி தந்த முறையில் புகழ்றீங்களா? அல்லது வரம்பு கடந்து புகழ்கிறோம் என்ற பெயரில் இழிவுபடுத்தி இகழ்கிறீர்களா? சென்று யோசித்து பாருங்கள். நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹுவின் தூதர் அவர்களை எப்படியெல்லாம் வரம்பு மீறி புகழ்கிறார்கள் என்பதற்கு சில செய்திகளை பார்க்கலாம். இந்த செய்தியை நாம் தெரிந்து கொள்கிற பொழுது, சஹாபாக்கள் கொண்டாடிய மீளாது விழா அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு இந்த செய்தியை அப்பட்டமா பொய்யும் புரட்டுமா உள்ளே இட்டு கட்டுகிறார்கள் தானே. சஹாபாக்கள் நீங்க எழுதி வைத்திருக்கிற சுபஹான மௌலூதிலிருந்து சஹாபாக்கள் ஓதுனாங்களா? அல்லாஹ்வின் தூதரை அப்படி படித்து புகழ்ந்தார்களா? இன்னைக்கு இருக்கிற சுபஹான மௌலூது பாடலை, அந்த வரிகளை நபிகளாரின் முன்னிலையில் சஹாபாக்கள் படித்தார்கள் அப்படின்னு நீங்க சொல்ல வருவீங்களா? அப்படியாவது சொல்லுங்க. பொய் சொல்றதை சேர்த்து சொல்லலாம், ஒரு 4 பொய் சேர்த்து. இப்போ எப்படியெல்லாம் நபிகளாரை இட்டு கட்டி அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்காமல் கேவலப்படுத்தி சுபஹான மௌலூது என்ற பெயரால் மௌலூது வரிகள் இடம்பெற்றிருக்கிறது என்று பாருங்கள். ஆலிமு சிர்ரி வ அஹ்ஃபா, நபிகள் நாயகம் குறித்து புகழுகிறோம் என்ற பெயரால் இகழ்கிற வார்த்தையை பாருங்கள். ரகசியங்களையும் மறைவானவற்றையும் அறிபவரே. ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான ஞானம் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தெளிவாக அல்லாஹ்வின் வார்த்தையிலே சொன்னார்கள், நான் மறைவானவற்றை அறிய மாட்டேன். அவ்வாறு நான் அறிபவனாக இருந்திருந்தால் லஸ்தக்ஸர்து மினல் கைர் வமா மஸ்ஸனி யஸ்ஸு, எனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது, நான் நன்மையை அதிகம் செய்வேன் என்றார்கள். மறைவானவற்றை அறிபவர் நபிகள் நாயகம்தான் என்று மௌலூது நீங்கள் ஓதுகிறீர்கள். இதை சஹாபாக்கள் இப்படி ஓதி புகழ்ந்தார்களா? இல்லவே இல்லை. அதே போன்று பார்க்கலாம், நபிகள் நாயகத்தை புகழ்கிறார்களாம். மௌலூது பாடல்களே, பசத்து கஃபி ஃபாக்கத்தி ஒன் நதம், எனது வறுமை கவலை காரணமாக நபியிடம் நான் கையேந்துகிறேன். சஹாபாக்கள் இப்படி ரசூலுல்லாஹ்வை வரம்பு மீறி புகழ்ந்தார்களா? அல்லது இது போன்ற இணை கற்பிக்கிற வார்த்தைகளை சஹாபாக்கள் நபிகளாரை பார்த்து சொன்னார்களா? நபியே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா? இன்ன பிற சஹாபாக்கள் சொன்னாங்களா? வறுமை கவலை காரணமா உங்ககிட்ட கையேந்திரன்னு சொன்னாங்களா? அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர், அல்லாஹ் தான் நாடியோருக்கு ரிஸ்கை தாராளமாக கொடுக்கிறான், குறைத்து கொடுக்கிறான். அப்ப நபிகள் நாயகத்தை புகழ்கிறோம் என்ற பெயரால்
மீலாது வரியில் இகழுகிற வார்த்தை இவைகள் எல்லாம். அதே போன்று பாருங்கள், உலவு தக்கூனு சகீமா லதைஹி புரு சகாம், நீ நோயாளியாக இருந்தால் அதற்கான நிவாரணம் நபியிடமே இருக்கிறது. மீலாது வரியிலே இருக்கிற அப்பட்டமான நச்சு கருத்து. இஷ்ஃபி, அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், அந்த ஷாஃபி, இறைவா நிவாரணம் வழங்கு, நீதான் நிவாரணம் வழங்குபவன். லா யுகாதிரு சக்கமா, நோய் அறவே இல்லாத வகையில் குணப்படுத்துறேன்னு ரசூல்லா அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க. இப்போ இது மாதிரி எங்கள் நோயெல்லாம் நீங்கள் போக்குங்கன்னு சஹாபாக்கள் மீலாது கொண்டாடினார்களா? அப்போ ஏன் சஹாபாக்கள் மேலே அப்பட்டமாக இட்டு கட்டணும்? அதே போன்று பாருங்கள், சுபஹான மௌலுதிலே உள்ள அப்பட்டமான நச்சு கருத்து, கஃபிரு அன்னி துனூபி வஃபுலி அன் ஸய்யிஆத், என் பாவங்களை மன்னியுங்கள் நபியே, என் தீமைகளை அலட்சியம் செய்யுங்கள் நபியே. இப்படி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் போய் கேட்டாங்களா? நபிக்கு என்ன தவறு செஞ்சாங்களோ, பாவம் செஞ்சாங்களோ, மனிதன் என்ற அடிப்படையில் அவங்கள போய் மன்னிக்க சொன்னாங்க. ஒருவேளை பாவம் செஞ்சிருந்தா கூட அல்லாஹ் கிட்ட எங்களுக்கு ஏதாவது மன்னிப்பு கேட்டு கொடுங்க, அவங்க உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களுக்கென்று தனிப்பட்ட முறையில் செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு கேட்டார்கள். நீங்கள் இன்றைக்கு சுபான மௌலுது என்ற பெயரால் மௌலுதில் இருக்கிற அப்பட்டமான நச்சுக்கருத்தாய் போய் கேட்கிறீர்கள். ஒலா எகுஃபிரு துனூப இல்லா அன்த, இறைவா உன்னை தவிர பாவத்தை மன்னிப்பவன் வேறு யார் இருக்க முடியும்? அல்லாஹ் திருமறை குரானில் கேட்கிறான், நபிகளாருடைய பொன்மொழியாக இருக்கிறது. அதே போன்று பார்க்கலாம், சுபான மௌலுதுல பக்கத்தில் அவ்வலுமா ஹலக்கல்லா நூர் முஹம்மது, அல்லாஹ் நபியின் ஒழியைத்தான் முதலில் படைத்தான். இது நபி மேல இட்டுக்கற்ற அவதூறா இல்லையா? சுபான மௌலுதில் இருக்கிறது, அல்லாஹ் ஃபர்ஸ்டா படைச்சது, முதலா படைச்சது நபியின் ஒளியைத்தான். சஹாபாக்கள் இப்படி மௌலுது ஓதினார்களா? நபியின் ஒளியைத்தான் முதலில் அல்லாஹ் படைத்தான். மன் கذب علي متعمدا فليتبوأ مقعده من النار, யார் என் மீது வேண்டுமென்றே பொய் சொல்லுகிறாரோ, இட்டுக்கட்டுகிறாரோ, அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் என்றார்கள். இப்ப நபி மேலே இட்டுக்கட்டுறீங்களே, அல்லாஹ் முதல்ல உலகத்தில் நபியின் ஒளியைத்தான் படைத்தான் என்றால் இதை யார் சொல்லி தந்திருக்க வேண்டும்? நபி சொல்லி தந்திருக்க வேண்டுமா இல்லையா? இப்போ இதுவெல்லாம் மிகப்பெரிய அவதூறு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீது இட்டு கட்டுகிறார்கள். யா செய்தி என்ற பாடல் வரியில, மீலாது பாடல் வரியில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், நபியை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை, வேறு யாரிடமும் நான் அடைக்கலம் போக மாட்டேன். வானவர்களின் தலைவராக இருக்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீது அவதூறு சொல்லுகிற ஒரு அப்பட்டமான நச்சு கருத்து மௌலுது வரி. இப்போ இதையா சஹாபாக்கள் படித்தாங்கன்னு சொல்ல போறீங்க? இன்னும் பாருங்க, அஸ்ஸலாமு அலைக் யா முபரி சகாம், நோய் நீக்குகிற நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். இன்னாபிஹி நஸ்தஜீர் ஃபி தஃபஇ குல்லின்திகாம், எல்லா துன்பங்களையும் நீக்கிட நபியே உன்னிடத்தில் அடைக்கலம் தேடுகிறோம். அந்த கஃபாருல் ஹதாயா, தவறுகளை மன்னிப்பது தாங்கள் என்றோ. எத்துணை பெரிய அவதூறு வாசகங்கள்! இது மாதிரி சஹாபாக்கள் நீங்க இன்னைக்கு எழுதி வைத்திருக்கிற சுபஹான மௌலூதின் வரிகளை நபிகளாருக்கு முன்னிலையில் புகழ்ந்தார்கள் என்று சொல்ல வர முடியுமா? அப்படி சொல்ல வருகிறீர்களா? அப்படி உங்களால எடுத்து காட்ட முடியுமா? நீங்களாக ஒன்றை எழுதி வைத்து கொண்டு பாருங்கள், சஹாபாக்கள் கொண்டாடிய மீலாது விழா என்று ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸை திருச்சி இட்டுக்கட்டி உங்களால் மீலாது விழாவிற்கு இவ்வளவு சப்பை கட்ட முடிகிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வழிகேட்டில் இருக்கிறீர்கள். இப்போ நீங்கள் எப்படி எடுத்து காட்டணும்? இன்னைக்கு இருக்கிற அந்த சுபஹான மௌலூதினுடைய வரிகள், மீலாது பாடல்கள், இவைகளை சஹாபாக்கள் படித்தார்கள், அதற்கு ரசூலுல்லாஹ் அங்கீகாரம் கொடுத்தாங்க. அப்படியாவது காட்டுங்க. இன்றைக்கு நீங்கள் எழுதி வைத்திருக்கிற இந்த வரிகளைத்தான் சஹாபாக்கள் படித்தார்கள். சபையில குழுமிருந்து அந்த கஃபாருல் ஹதாயா என்று அழைத்தார்கள், முபரி சகாம் என்று அழைத்தார்கள், இன்னா பிஹி நஸ்தஜீர் என்று அழைத்தார்கள். அதை ரசூலுல்லாஹ் வந்து பார்த்தாங்க, சூப்பர், மீலாது விழா இதான் என்னை பத்தி நீங்க புகழ்ற வார்த்தை அப்படின்னு அங்கீகாரம் கொடுத்தாங்களா? அட, இதற்கா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இவர்கள் குறித்து அல்லாஹ் புகழ்கிறான், அல்லாஹ் மகிழ்ச்சி கொள்கிறான் என்று சொன்னார்கள்? அப்போ ஒரு ஹதீஸை இவ்வளவு தூரம் இட்டுக்கட்டி நீங்கள் செய்கிற ஆதாரம் இல்லாத
ஒரு மோசமான செயலுக்கு வலு சேர்க்க வேண்டும் என்று களமிறங்குகிறீர்கள, இதற்கு மெய்ஞான மாத இதல்ல, நாங்கள் மக்களுக்கு சஹாபாக்கள் கொண்டாடிய மீலாது என்ற தலைப்பின் கீழாக ஆதாரம் இருக்கிறது என்று பச்சை அவதூறு பரப்புவதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் உள்ளது உள்ளபடி அவர்கள் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் அமைக்க வேண்டுமா இல்லையா? அப்ப நன்றாக விளங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் இன்றைய காலகட்டத்தில் சுபஹான மௌலூது என்ற பெயரால் ரபியுல் அவல் மாதத்தில் அல்லாஹுவின் பள்ளிவாசல்களில் அமர்ந்து கொண்டு அப்பட்டமாக இணை கற்பிக்கிற வாசகங்களை மொழிவதற்கும், சஹாபாக்கள் நபிகளார் முன்னிலையில் அல்லாஹுவை புகழ்ந்ததற்கும் எந்த துளியளவு சம்பந்தம் கூட கிடையாது. அப்பட்டமாக மார்க்கத்தை அறிந்து வைத்து கொண்டே, அந்த ஹதீஸை மொழிபெயர்ப்பை தெரிந்து வைத்து கொண்டே இட்டு கட்டுகிறார்கள். காரணம், சஹாபாக்கள் மௌலூத் ஓதி இருக்கிறாங்க, மீலாது கொண்டாடி இருக்கிறாங்கன்னு மக்கள்கிட்ட பரப்பிட்டா எப்படி போகும்? சஹாபாக்களே மீலாது கொண்டாடி இருக்கிறாங்களா? அப்ப இதற்கு ஆதாரம் இருக்கிறது தானே, நபிகளாரும் அதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள் தானே. எனவே நாங்கள் மீலாது கொண்டாடுகிறோம் என்று மக்களிட ஒரு பெரிய ஒரு பொய்யையும் அவதூறையும் பரப்பலாம் என்று நினைக்கிறார்கள். சுனனு நசாயி செய்தியில் தெளிவாக இருக்கிறது. நாங்கள் ஏன் குழுமிருக்கிறோம் தெரியுமா? அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய நேர்வழிக்காகவும், நபியே உங்களை எங்களுக்கு வழங்கியதற்காகவும் அல்லாஹுவை புகழ்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு அழகான செய்தின்னு பாருங்க. நீங்க அல்லாஹுவையா புகழ்றீங்க? அல்லாஹ் கிட்டேயா பாவ மன்னிப்பு தேடுறீங்க? மீலாது என்ற பெயரால், சுபஹான மௌலூது என்ற பெயரால் யாரோ ஒரு இட்டு கட்டுகிற மார்க்கத்தை களங்கப்படுத்துகிற ஒரு சாதாரண மனிதன் எழுதி வைத்ததை பள்ளியில் அமர்ந்து கொண்டு கூட்டமாக சேர்ந்து கத்திக்கொண்டும் கூவிக்கொண்டிருக்கும் இருக்கிறீர்களே, இது அல்லாஹ்வை புகழ்றதா? அப்ப சஹாபாக்கள் மீலாது விழா கொண்டாடினார்கள் என்று சொல்வது அது பச்சை அவதூறு. அப்பட்டமாக சஹாபாக்கள் மீதும் நபியின் மீதும் இட்டு கட்டுகிற ஒரு காரியம் என்பதை இந்த கேள்விக்கான பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.